ரேங்க் லிஸ்ட் எப்பதான் ரிலீஸ் ஆகும், வருமா வராதா, கன்ஃபார்மா ஒரு டேட்டை சொல்லுங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பேஷன்ஸா இருந்துதான் ஆகணும். எவ்வளவுதான் பேஷன்ஸா இருக்கிறது மேம், எரிச்சல் வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மைண்ட் செட் எனக்கு புரியுது. பட் ஆனா இந்த பேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கசப்பான விஷயம்தான். பட் கடைசியா பாத்தீங்கன்னா அந்த பழத்தை நீங்க சாப்பிடும் போது அவ்வளவு ஸ்வீட் இருக்கும். அந்த மாதிரிதான் உங்களுடைய லைஃப் அமைய போகுது. இவ்வளவு பேஷன்ஸா நீங்க இவ்வளவு சின்ன வயசுல இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க போற ரெகக்னேஷனே வேற, உங்களுடைய ரெப்புடேஷன் வேற, நீங்க லைஃப்ல சக்சஸ் பண்ண போற லெவலுமே ரொம்ப டாப்பா இருக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளவு பேஷன்ஸா நம்ம இருந்துட்டோம். இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டும்தான். ஸோ நீங்க ரேங்க் லிஸ்ட் இன்னைக்கு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணலாம். நம்மளுக்கு எம்சிசியில இருந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்றதாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நீட் ஸ்கோர் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் ஆல் இந்தியா கோட்டாக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல நம்ம ரேங்க் லிஸ்ட் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி டிஎன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டு நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணவும் அவங்க முடிவெடுத்திருக்கலாம். ஸோ எனிதிங் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல என்னன்னாலும் நடக்கலாம். ஸோ நம்மளுக்கு சப்போஸ் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதே ஒரு பொறுமையோடயே இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லா சக்சஸும் கிடைக்கும். திருப்பி என்னடா இதை பத்தியே நீங்க விரைவில் சொல்றதுக்கு இந்த ஒரு வீடியோ போடுறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்டாலையும் கமெண்ட்ஸ்லையும் திருப்பி ஏதாவது அப்டேட்டாவது கொடுங்க மேம் அப்படின்னு கேட்கறதுனாலதான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த 19 டிகிரி கோர்சஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்மா டிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. தனுவாசை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் டு செப்டம்பர் மந்த்க்குள்ள அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிஎன்ஒஎஸ்க்கும் அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி டிப்ளமோ நர்சிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ளிகேஷன் நம்மளுக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் என்ன பண்ணிடுவாங்க, ஒன்ஸ் இந்த 19 டிகிரி கோர்சஸ் உடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா 1 by 1 அடுத்தடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை நான் அழுத்தி சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நம்ம படிக்கக்கூடிய கோர்ஸ் ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை நம்ம படிக்கும் போது நம்மளுடைய சோசியல் அக்செப்டன்ஸ், ரெஸ்பெக்ட்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய பேரண்ட்ஸ் கேட்கறாங்க, பக்கத்துல உள்ளவங்க கேட்கறாங்க அப்படின்னா அதை தயவு செய்து பக்கத்துல உள்ளவங்க கேட்கறதுக்குலாம் இக்னோர் பண்ணிருங்க. நீங்க எடுத்த கோர்ஸ், நீங்க செலக்ட் பண்ண கோர்ஸ் அவ்வளோ ஒரு நல்ல கோர்ஸ், ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அது மட்டும் இல்லாம கவுன்சிலிங் மூலமா நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் வருஷம் ரொம்ப லேட்டா தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த வருஷம் நம்ம ஓரளவுக்கு நியர்பை தான் இருக்கிறோம், ரொம்ப தாமதம் கிடையாது. ஸோ அதனால நீங்க எடுத்த கோர்ஸ் அவ்வளவு வேல்யூவான கோர்ஸ், ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படிங்கும் போது அதுவும் கவுன்சிலிங் மூலமா நீங்க வெயிட் பண்ணி ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், நல்ல விஷயம். அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் எடுத்துக்கோங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டு நீங்க உங்க பேரண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் கேட்கறது இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பியும் சொல்றேன், நீங்க சூஸ் பண்ண இந்த மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், ரொம்ப சோசியல் அக்செப்டன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய கோர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ இருக்கும். அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். கவுன்சிலிங் எப்பவுமே நம்மளுக்கு டிலேயா தான் நடக்கும். அதனால நம்மளுக்கு கவுன்சிலிங் எப்போ பேராமெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3rd வீக் ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்ஸுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.